இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரமானது எரேமியாவினால் யோசியா ராஜாவினுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதாக இருக்கிறது. சாலமோனினுடைய ஆட்சிக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசமானது 2ஆக பகுக்கப்பட்டு 9 கோத்திரங்கள் வடக்கு தேசமாகிய அது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படக்கூடியதாகவும், தெற்கு தேசத்தில் 2 கோத்திரங்கள் அவர்கள் யூதா தேசம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். 2க்கும் தனித்தனி அரசர்கள் ஆட்சி புரியும்படியாக வந்துவிட்டார்கள். சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமுக்கு கிடைத்த கோத்திரங்கள் வெறும் 2 கோத்திரங்கள். அதைத் தொடர்ந்து ஆட்சி நடக்கிறது. இந்த யூதா தேசத்தில் தான் எருசலேமை அவர்கள் மையமாக கொண்டு ஆட்சி புரிகிறார்கள். அங்கேதான் சாலமோனினால கட்டப்பட்ட ஆலயங்கள், அங்கேதான் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதி இவைகளெல்லாம் காணப்படுகிறது. வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே எப்படி யெரொபெயாம் கன்றுக்குட்டிகளை செய்து தவறான வழிநடத்துதல்களுக்கு அவர்களை கொண்டு போனானோ, அவர்கள் யூதா அறிந்த அளவிற்கு ஆண்டவரை அறிய முடியாதபடி அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அதனால இங்கே இந்த அதிகாரத்தில் யோசியா தன்னுடைய தாத்தாவாகிய அந்த மனாசையை போல அல்ல, தன்னுடைய தகப்பனாகிய ஆமானை போல அல்ல. அவன் கொஞ்சம் ஆலயங்களெல்லாம் சுத்திகரித்து நல்லபடியாக சீர்திருத்தங்களை செய்து ஜனங்களை தாவீதினுடைய நாட்களிலே, சாலமோனுடைய நாட்களிலே ஜனங்கள் எப்படி மனம் திரும்பி இருந்தார்களோ, அல்லது எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எத்தனையாய் ஜனங்கள் கர்த்தரை தேடினார்களோ, அதே போல அவன் கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஒரு வெளிப்படையான ஒரு மனம் திரும்புதல் தான் காணப்பட்டதே ஒழிய ஒரு உள்ளான மனம் திரும்புதல் இல்லாதபடியினாலே அந்த யூத ஜனங்களை எச்சரிக்கும்படியாக எரேமியா இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல் வசனங்கள் 2 வசனங்களிலே ஆண்டவருடைய அன்பை அதிகமாக சொல்லிவிட்டு இஸ்ரவேலை ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக அழைத்தார். அது செவி கொடுக்கவில்லை, அது தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. யூதாவே, அத்தனை காரியங்களை நீ கண்டிருந்தும் கூட நீ இன்னும் ஒப்பு கொடுக்காமல் மனம் திரும்பாமல் அங்கே திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தாகிலும் நீ மனம் திரும்பாமல் இருக்கிறாயே என்கிற காரியத்தை இங்கே ஒரு ஏக்கமாக பாரமாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்க முடியும். கடைசி நாட்களில் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசமானது முற்றிலும் ரட்சிக்கப்படும் என்கிற காரியத்தோடு கூட ஆங்காங்கே ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய ஒளிக்கதிர்களை இங்கே எரேமியா குறிப்பிடுகிறதை இவருடைய புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் முதல்ல ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறார். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல 12ஆம் வசனத்திலும் நீ போய் வடதேச திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே திரும்பவும் இஸ்ரவேலை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் 14லும் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட்ட பின்பு அவளும் போய் இன்னொருவனை கல்யாணம் முடிச்ச பின்பு இந்த புருஷன் ஒருவேளை அந்த கணவன் மரித்து விட்டாலோ இல்லை அவளை விட்டுட்டு போயிட்டாலோ
இந்த முதல் புருஷன் அவளோடு கூட சேர்ந்து வாழ முடியுமோ? அது தேசம் தீட்டுப்படும் அல்லவா? அப்படிதானே மனுஷர்கள் எல்லாரும் சொல்லுகிறாங்க. ஆனா நீயோ ஒரு ஆள் மட்டும் இல்லை, அநேகரோடு கூட இப்படிப்பட்ட தவறான பாதையில வாழ்க்கை வாழ்ந்து விட்டாய். ஆனாலும் நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிற தன்னுடைய மகா பெரிய இரக்கத்தை இங்கே ஆண்டவர் எரேமியா மூலமாக வெளிப்படுத்துகிறார். பாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை, மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி தனது கணவனோடு மீண்டும் இணைய முடியவே முடியாது. அவர் மறுமணம் செய்து 2ஆம் கணவர் இறந்தாலோ அல்லது விவாகரத்து செய்தாலும் கூட அவள் தனது முதல் கணவரோடு இணைய முடியாது என்பதை இந்த பகுதியானது விளக்குகிறது. ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சான காரியங்களை கண்டு அவள் மேல பிரியமற்றவன் ஆனால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினாலே அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது என்று மோசையினால கட்டளை பிறக்கிறது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக என்று சொல்லி அங்கே மோசையின் மூலமாக தெளிவான கட்டளைகள் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் என்னுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இஸ்ரவேலை ஒரு தள்ளி போன மனைவியாக, அதாவது அநேக பாவங்களை செய்து தன்னை விட்டு பிரிந்து போன ஒரு மனைவியாக இஸ்ரவேலை வர்ணித்து தம்மிடம் திரும்பும்படி அழைக்கிறார். நான் தான் உனக்காக உன்னை நான் அழைத்து வந்தேன், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் நியமித்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர், இப்படிப்பட்ட பாவங்களை நீ செய்த போதிலும் என்ன பாவங்கள் செய்தா என்று இந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. நீ மேடுகளின் மேல உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ கானானியர்கள் பண்ணின எப்படிலாம் அவர்கள் செய்கிறார்கள் அந்த தொழுகையை பின்பற்றினபடினால நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். எங்க போனாலும் வழிபடுகிற காரியங்கள், எந்த தெய்வங்களை பார்த்தாலும் வழிபடுகிற காரியங்கள், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உனக்கு ஒரு காரியத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லியிருந்த போதிலும் கூட இவர்கள் வேசித்தனம் பண்ணாத, ஆண்டவரை விட்டு மற்ற காரியங்களை, உலக காரியங்களை வழிபடுகிற எந்த ஒரு மனுஷனையும், ஆண்டவரை விட அதிகமாய் நேசிக்கிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் விக்கிரகம் என்று அழைக்கிறார். அவைகளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ வேசித்தனம் பண்ணுகிறாய் என்று சொல்லி. வனாந்தரத்தில் அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு, அதாவது மற்றவர்களுக்கு, ஆண்டவரை விட்டு விட்டு மற்றவர்களை நேசர் என்று அழைக்கிறார்கள், காத்திருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் நான் தேசத்தில் மழையை கொடுக்கல, பின்மாறி இல்லை, உனக்கு சோர ஸ்திரீயினுடைய நெற்றி இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு வெக்கமே இல்லையா? நாண மாட்டேன் என்கிறாய். ஒரு பாவத்தை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கணும், உன் உடம்பு எவ்வளவு கூசணும், இவ்வளவு தவறான காரியத்தை செய்கிறாயே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதோ இப்படி நீ சொல்லி பொல்லாப்பை செய்து மிஞ்சி போகிற பாவத்தை எல்லாம் செய்கிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலை ஒரு சகோதரியாகவும் யூதாவை ஒரு சகோதரியாகவும் பாவித்து இங்கே ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நாம் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். ஒரு தகப்பனுக்கு 2 ஸ்திரீகள் இருந்தா எப்படி இருப்பாங்க? அந்த ஒரு சகோதரியானவள் விசார பாவம் செய்தபடியினால அவளை நான் தள்ளிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே
இது என்ன காரியம்? இது இஸ்ரவேலர்கள் இதற்கு முன்னமே அவர்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டபடி அவர்கள் அசீரியர்களினால வீழ்த்தப்பட்டு கிமு 722 அவர்கள் நாடு கடத்தப்பட்ட அத்தனை காரியங்களையும், இஸ்ரவேல் தேசம் படுகிற அத்தனை பாடுகளையும் யூதா கண்டபோதிலும், சகோதரியாக இருக்கக்கூடிய யூதா கண்டபோதிலும் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் நொறுக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார. தேசம் இத்தனை வறுமையுடையதாக காணப்படுத, மழை இல்லாமல் காணப்படுத, வறட்சி இல்லாமல் காணப்படுத. அவ பச்சையான சகல மரத்தின் கீழே வேசித்தனம் பண்ணினதுனால, உயரமான சகல மலைகளின் மேலே அவள் தொழுகைகளை நடத்தினபடினால சீர்கட்டு போன இஸ்ரவேலுக்கு இத்தனை நடந்ததை என்று சொல்லி பார்த்த போதிலும் யூதா என்கிற துரோகி அதை கண்டுட்டு அவ அதை செய்யலன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிட்டு என்கிற 9 கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்கிறார். கல்லை பார்த்து நேற்றைய அதிகாரத்தில் பார்த்தோம். கல்லை பார்த்து அவள் சொல்லுகிறாள், நீங்க தான் கட்டையையும் கல்லையும் பார்த்து நீங்க தான் என்னை பெற்றீர்கள், நீ தான் எங்க தாயி, நீ தான் என்னை எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறத நம்ம நேற்று தினத்தில் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தோம். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றா என்றும் சொல்லுகிற அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். முழு தேசமே, யூதா தேசம் முழுவதுமே இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தும் அத்தனையான ஒரு கேடான வாழ்க்கை அது வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் தான் யோசியா ராஜா ஆலயங்களை சுத்திகரிக்கிறது, நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது இவங்க அப்படியே மனம் திரும்புகிறது போல அவர்கள் நடித்தார்களே ஒழிய உண்மையான ஒரு மனம் திரும்புதலை அவர்கள் செய்யாதபடி அவர்கள் போனார்கள். அதைத்தான் 10ஆம் வசனத்தில் எரேமியா சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று சொல்லுகிறார். கள்ளத்தனமாய் திரும்பினார். அதே காரியங்கள் தான் இன்றைக்கு நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ சமுதாயங்களில் இந்த நாட்களில் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் திரளே கூட்டங்கள் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு சக்சஸான மீட்டிங் நடந்துவிட்டது என்று சொல்லி நினைக்கிறோம். அல்லது மற்றவர்கள் கூட்டம் நடத்தும் பொழுது நாம் பார்த்தோம், இவ்வளோ பெரிய ஜனங்கள், இவ்வளோ திரள் கூட்டம் வந்திருக்கிறார்களே, எவ்வளவாய் கதறி ஜெபிக்கிறார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, தங்களுடைய வியாதிகளுக்காக, தங்களுடைய தரித்திரங்களுக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய வறுமைக்காக இவைகள் மாற வேண்டும் என்றுதான் கதறி ஜெபிக்கிறார்களே ஒழிய தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய நேசருக்கு விரோதமாய் செய்த துரோகங்களுக்காக இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பி அழுகிற இன்னைக்கு ஜனங்களை நம்ம பார்க்கவே முடியல. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்தில் நின்று கொண்டு, ஆண்டவரே உம்முடைய நேசத்துக்கும் எங்களுக்கும் இடையில எந்த ஒரு சின்ன பிரிவினை கூட வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பாவ அறிக்கை செய்கிற ஜனங்களைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு கூறுகிறவர்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் யூதா எப்படி கள்ளத்தனமாய் திரும்பினதோ அதே போல அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, பாதுகாப்புக்காக, ஆபத்தின் நாட்களிலே காக்க வேண்டும் என்பதற்காக அவரிடத்துல அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் யூதா என்கிற அவளுடைய சகோதரி துரோகி என்று சொல்லியே ஆண்டவர் அழைக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 41ஆம் வசனம், அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, வறுமைகளுக்காக, தரித்திரத்துக்காக, வியாதிக்காக, குடும்ப போராட்டங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களை சபைகள் ஆண்டவர் சேர்த்து கொள்ளல. எந்தெந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக
மனம் திரும்பினார்களோ, ரட்சிக்கப்பட்டார்களோ, ஆண்டவரே உமக்கு எங்களுக்கும் நடுவாக எந்த ஒரு பிரிவினை சுவரம் வந்துவிடக்கூடாது. நாங்கள் எத்தனையோ சோர மார்க்கமாய் போனாலும், எத்தனை முறை நாங்கள் உண்மை பின்வாங்கி போனாலும், ஒரு மனைவி எத்தனையாய் அநேக நேசரோடு கூட துரோகம் பண்ணினாலும், நீர் அவர்களை பாதுகாத்து திரும்ப வாங்கிட்டு அழைக்கிறது போல இரு கரம் நீட்டி எங்களை அழைக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால அந்த உள்ளான அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8 அங்கே யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் நடத்தும் பொழுது கொடுக்கும் பொழுது நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவ்விடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. இன்றைக்கு உண்மையான சுவிசேஷம் அதுதான். இன்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லித்தான் முழு சுவிசேஷம் நமக்கு கூறுகிறது. அதை இன்றைக்கு கலப்பட சுவிசேஷகமாக மாற்றி அன்றைக்கு கண்ணீரோடு தேவைகளோடு கூட இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரே, அதை விட்டு விட்டு இன்றைக்கு மற்றவைகள் இன்றைக்கு அதிகமாக பிரதிபலிக்கப்படுகின்றன. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதா என்கிற துரோகி என்று சொன்னது போல ஆண்டவரும் நம்மை ஒரு நாள் அப்படி சொல்லிவிடாதபடி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே 8ஆம் அதிகாரம், அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் எரேமியா கடைசியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அவர் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுடைய பிரசனத்தை உணர்கிறதற்கு அவர்களுக்கு அடையாளமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:14-15 சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து இந்த பூமியில இருந்து அவர் ஆட்சி செய்கிறவராக காணப்படுவார். புதிய வானம் புதிய பூமி வந்த பின்பு பிதாவும் கிறிஸ்துவும் எப்பொழுதும் மனிதர்களுடைய நேரடி பிரசன்னத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 11, 15, 21ஆம் அதிகாரம் 3-6 வரை, 22ஆம் அதிகாரம் 4, 5 இவைகள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக இருக்கிறபடியினால எப்படி 3ஆம் அதிகாரம் 22-25 வரையிலும் சீர்கட்ட பிள்ளைகள் மனம் திரும்புங்கள் நான் குணமாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய், இஸ்ரவேல் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது எங்கள் மெய்யே. இந்த இலச்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் இலச்சையில கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனோம் என்று சொல்லி அந்த 1000 வருட அரசாட்சியில தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்கிற ஒரு நல்ல செய்தியை இங்கே எரேமியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் அவர் ஆழமாய் சொல்லுகிற ஒரு காரியம், பாவத்தின் நிமித்தமாய் அழிந்து போன இஸ்ரவேல் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யூதாவே, நீ அதே போல நாடு கடத்தப்பட போகிறாய். யோசியாவின் நாட்களில் அவன் செய்கிற அந்த உண்மையான சீர்திருத்தங்களுக்கு உன்னை உண்மையாய் ஒப்பு கொடுத்து உண்மையாக மனம் திரும்பி விடு. நீ கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறாய், உள்ளான ஒரு ஆழமான மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி அங்கே எரேமியா எச்சரித்த போதிலும் அவர்கள் கேட்காமல் போனபடியினால எரேமியாவினுடைய கண்கள் காணவே நேபுகாத் நேச்சாரால அந்த யூதா இஸ்ரவேலை பார்க்கிலும்
எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும் என்றபடி ஆலயத்தை பெற்றிருந்த, அங்கே நியாயப்பிரமாண சுருளை பெற்றிருந்த, அநேக தீர்க்கதரிசிகளை பெற்றிருந்த போதிலும் உண்மையாய் மனம் திரும்பாதபடியினாலே இஸ்ரவேலினுடைய அழிவை பார்க்கிலும் யூதாவினுடைய அழிவு அத்தனை கேடாயிருந்தது. இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவோம். கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறதை விட்டு விடுவோம். இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் மனம் திரும்புவோம். அப்பொழுது மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.